இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷன் வந்து ஃபாத் சார் அண்ட் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து ஃபாத் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு ஒரு எனக்கும் ஆகாஷ் ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸா எனக்கு ஆகாஷ் தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு டேரக்டர் தான் வந்து மீட் பண்ணாரு. ஸோ அப்போ சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில் அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல் வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் வந்து பேசிட்டு. பட் ஐ கம் பேக் டு தட் லேட்டர். முதல் நன்றி நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி வந்து. ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஓபி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன் யார் வந்து நமக்கு பண்றாங்க டிஓபி அப்படின்னு. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட்லேயே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சார் நான் சொன்ன மாதிரி கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தை அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது வந்து காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவரும் வந்து ஷூட் பண்ணாரு. இந்த படம் வந்துட்டு ஷூட் நடந்ததே வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூட்ல தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் போவோம். ஸோ என்ன பண்ண போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்றேன், வேர் வி கான் அவுட் ஆஃப் மீட்டர், நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு படமா ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா I truly believe that this film was made on the edit table. அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ், நான் டப் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 hour ஃபுட்டேஜ் நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமா ரிலீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் வந்து ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தாரு. ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு வந்து டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்து போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவாரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்க சார். என்கிட்ட வந்துட்டு 5 song இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்து 7வது வந்து படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் RR நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் அங்கதான் இருந்தோம், ஹைதராபாத்ல தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இதயா பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க்ல போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் கமல் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங், இந்த படத்தை ஃபுல்லா கன்சாலிடேட் பண்றது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதேவே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து ஓரமா தூக்கி வச்சுட்டு இதேவே அந்த சூழ்நிலை போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் கமல் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் நான் வந்து படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு யோசிச்சேன், சரி கமல் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கு, அது எப்படி அதில் விட்டு வருவாரு அப்படின்னு சொன்னார். செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருப்பாரு. சரி, நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் we all did various films at different given points.
பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், ஏன்னா அவருக்கு தான் வந்து கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அவர் தான் மியூசிக் எல்லாம் பண்றாரு, ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமிழ் சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்துல சமன் சார் வந்து ஹீஸ் பீன் a huge சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இருந்தா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் தமிழ் சார். ஹீஸ் ஒர்க் really hard. ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவன்ல போய் மியூசிக்கை போட்டு வருவாரு. அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் an actor as well. சூப்பரா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டரா தெரியும், பட் இஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நல்லா சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுத்திட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்துல வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் it elevated the entire film. And அந்த பொட்டு வைத்து வட்டமில்லா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் a little bit emotional and everything. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இருக்கு. அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்வி பண்ணியிருக்காங்க, மனிஷா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்கலாம்னா வரேன் சார், அவர் தான் மெயின் சார். டிராவல் பத்தி பேச சொல்றாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிருஷாவுக்கும் பிரவீன் ஆகட்டும், இந்த என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வருவேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோட படத்தை எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு நினைக்கிறேன். ஐம் ஷூர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே மூவி குரூப் அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி இதேவும் ஜுஜு வந்து படத்துல பேசுற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல, இதே மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் இமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். அண்ட் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் காட் a little emotional for everyone that இந்த அழகான ஒரு டீமை வந்து நம்ம மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். But yeah, future வந்து we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்துல தான் எனக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸா மீட் அவுட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். காய்கறி, பிரீத்தி, நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். ஒரு பாயிண்ட் அது பிறகு தி பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்க எல்லாம் வந்தா எனக்கு வந்து ஜாலி ஆயிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனா வந்திருப்பாங்க. ரக்ஷன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் இல்லை, ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி. So it became that comfortable at the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்ல தான் இந்த மாதிரி நடக்கும், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்து ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆயிட்டோம். And I think we all like each other so much is because of those small moments and the setல ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த அந்த small moments. So I think இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே மூவி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா, ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படமா எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த விதத்துல ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்க எங்களோட ட்ரீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஆகாஷ் பத்தி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு நண்பரா வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் எ டைரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் எ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்றாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷன் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணாரு. அண்ட் இதுக்காக வந்து எவ்வளவு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும்.
அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் அமைஞ்சிருக்குன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்சஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டாரு. பட் அவர் வந்து மேடையில ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன் நான் நினைக்கிறேன். இந்த ஆகாஷை மட்டும் கூப்பிடுறீங்க. என்னோட லீடிங் லேடிஸ் காய்து அண்ட் பிரீத்தி. காய்தோட வந்துட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு 3 சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சீனும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் யூஆர் அமேசிங் டேலண்ட் காய்து அண்ட் லாங் வே டு கோ அண்ட் த மோஸ்ட் எலிகென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிரீத்தி. நான் வந்து பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் until the world sees how good you are அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஃப்ரம் ஒரு நாங்கள் நியூயார்க்ல நான் அந்த கல்லு தூக்கி போட்ட கதை சொன்னேன், ஷீ இஸ் அ வெரி கேர்லி கேர்ள். ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அமேசிங் ஹேவிங் யூ கைஸ் ஆல். அண்ட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஸ்கெடியூலையும் ஆகாஷ் வந்து எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தருவாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருது தான் ஃபஹத் சார். ஸோ அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத் சார் ஃபார் டூயிங் திஸ். மற்றபடி மால்விகாவும் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷன்ல வந்துட்டு அவங்களும் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் வரும்போது வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பட் மனசும் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.